பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா நீர் எங்கள் கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே அப்பா நாங்கள் இந்த நாளிலே சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையில் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையில் துதித்தேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 85ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எந்நாளும் உள்ள நமது கர்த்தரது கிருபையை நமது புறக்கண்களால் காண முடியாமல் போனாலும் அவரது கிருபை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதை அவரை இடைவிடாமல் துதித்து கொண்டிருக்கிற நமக்கு அது ரொம்ப நிச்சயமாக அது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது எந்நாளும் நம்மை விட்டு விலகாமலும் இருக்கும். அந்த கிருபையை நாம் எவ்விதம் உணர முடியும் என்றால், நாம் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து வேண்டிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து நம்மை தேற்றுவார். நாமும் சொல்லுவோம், கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்வோம் என்று. இந்த விடையிலும் கூட இந்த வசனத்திற்கு சாட்சியாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் கேட்போமா? கர்த்ததாமே அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய இளைய மகன், அதாவது என்னோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய மகன் பிரேமுக்கு 3வது ஒரு குழந்தை பிறந்து, ஒரு ஆண் குழந்தை. அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண் ஒரு பெண். ஊழியத்தின் பாதையிலே 2 ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஊழியத்துக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் என்று நான் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் இருந்தது. ஆனால் என் மகனுக்கு ஒரு பெண் பிள்ளை, 2வது 3வது ஆண் பிள்ளைகளாக பிறந்தபோது 3வது ஆண் பிள்ளை பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு ஊழியத்தினுடைய பாதையிலே பிள்ளைகள் அது உபயோகமாக 2 ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அப்படி நினைத்து கொண்டிருந்த வேளையிலே குழந்தை பிறந்த உடனே டாக்டர்ஸுங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு ஹார்ட்டில் 2 ஹோல் இருக்குது, ரொம்ப டேஞ்சரான ஒரு பொசிஷனில் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அங்கே இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கொண்டு சென்றபடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து செலைன் வாட்டர்லாம் ஏற்றி என் மடியில் அந்த குழந்தைய படுக்க வச்சு அந்த ஆம்புலன்ஸில் என்னை உட்கார வச்சுட்டாங்க. அந்த குழந்தைய மடியில் வச்சு என்ன கேட்டேன், ஆண்டவரே 3வது ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன், நினச்சிட்டு இருந்தேன். நீர் இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துருக்க, இதுவும் உடைய சித்தம், ஆனால்
நீர் ஒருபோதும் பற்கள் கூசி போகிற மாதிரியான காய்களை கொடுக்கிறதில்லை. நீர் கனிகளை கொடுக்கிற தேவன் என்று எனக்கு தெரியும். இதன் மூலமாக கூட உடைய நாமம் மையப்படும்படியாக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு நீர் விளங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபித்து கொண்டே அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்து காத்திருந்து மத்தியானம் வாங்கி கொண்டு நாங்கள் வந்து விட்டோம். பிற்பாடு டாக்டர் சொன்னாங்க, பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி தானே வேணால் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆண்டோட சொன்ன ஆண்டவரே, பச்சை குழந்தை எந்த விதத்திலும் எந்த ஆப்ரேஷனும் காரியமும் நடக்காதபடி நீர் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறேன். எனவே நாங்களும் நெருக்கத்திலிருந்து நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அதை கேட்டு உங்களுடைய கிருபையை நாங்கள் உணரும்படியாக கர்த்தர் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பை அருள் சேர்க்கிற தேவன் என்பதை எல்லாரும் உணரும்படியாக நீர் காரியத்தை செய்யும் என்று தொடர்ந்து உபாசித்து ஜபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர்கள் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு கொஞ்ச நாட்களிலே தானாகவே எந்த ஆப்ரேஷன் ஏதாதபடி அவனுக்கு இருந்த அந்த இதயத்தில் இருந்த அந்த ஓட்டைகள் எல்லாம் தானாகவே அடைந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய துன்ப நேரத்திலெல்லாம் நமக்கு இன்பமாகவும் நம்முடைய எல்லா இன்னல் வேலைகளிலும் நமக்கு நேசராய் இருந்து காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய நன்மையான காரியங்களை நமக்காக செய்ய அவருடைய கிருபை நமக்கு என்னாலும் உள்ளது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த விளையினுடைய கத்தாவே அப்பா, அழிவினுடைய பேரனுக்கு நீர் செய்த பெரிய நன்மைக்காய் மக்கு நன்றி. எந்த ஆப்ரேஷனும் இல்லாதபடி கத்தாவே குழந்தைக்கு அந்த இதயத்தில் இருந்த ஓட்டை தானாக அடைந்து போகும்படியாக நீர் செய்த உங்களுடைய மகாபிரிய தயவுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தொடர்ந்து நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறதுனாலே எங்களை நீர் நடத்த போகிறதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.